இந்த நல்ல ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இருக்கும்படி ஆண்டவராகிய தேவன் அடியனுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்? கிருபையாய் இந்த அருமையான லிவிங் காட் அசம்பிளி திருச்சபையோடு கூட இந்த பட்டணத்திலே நான் வந்த நாட்களிலிருந்து பல ஆண்டுகளாய் நெருங்கி பழகுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்தபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தாபித்ததான காலம் சென்ற அருமையான தலைமை போதகர் அருமையான பாஸ்டர் மாதை போல அந்த நாட்களிலிருந்தே உடன் இருந்ததான விசுவாச பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிறதான அருமையான பாஸ்டர் அண்டோ மற்றுமுள்ள அநேகரை பார்ப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் இம்மட்டுமாய் இந்த திருச்சபையை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதுமே ஊழியத்திற்கு அடுத்த தலைமுறையினரை ஏற்படுத்தாமல் தேவன் ஊழியத்தை பாதியில் விடுகிற தேவன் அல்லவே அல்ல. கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்பொழுதுமே ஆண்டவர் எந்த ஊழியத்தையும் பாதியில் விட்டு விடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார், ஆனால் ஒரு எலிசாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஒரு மோசே எடுத்துக்கொள்ளப்படுவார், ஆனால் ஒரு யோசுவாவை கர்த்தர் என்ன செய்திருப்பார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 12 அப்போஸ்தலர்களை பூமியிலே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு தான் ஆண்டவராய் இயேசு பரமேறி போனார். அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாக்கப்படும் பொழுது தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாக்கினார். அதை போல அருமையான தாயார் ஜெபித்த பொழுது ஜெபித்ததை போல இந்த ஊழியத்திலே அருமையான மகள் பியூலாவை கர்த்தர் இந்த ஊழியத்திற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி 20 ஆண்டு காலம் ஊழியத்திலே கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். விவிதமான இடங்களிலே தேசங்களிலே கர்த்தர் அன்பு மகளை பயன்படுத்தினதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அருமையான மகளை ஒரு போதகராக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை அடியனுக்கு தந்தபடியினால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பெந்தகோஸ்தை திருச்சபைகளின் சார்பாகவும் எங்களுடைய ஐபிஎம் குடும்பத்தின் சார்பாகவும் அன்பு மகளை முதலாவது வாழ்த்துகிறேன். கர்த்தர் அருமையான மகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வழி நடத்துவாராக. பொதுவாக ஒரு திருச்சபை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குகள் காணப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே தேசத்திற்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. நமக்கு வேதாகம சட்டம் இருக்கிறது, நம்முடைய மாநிலத்தின் சட்டம் இருக்கிறது, மாவட்டத்தில் சட்டம் இருக்கிறது, அதே போல தேசத்திலே சட்டங்கள் இருக்கிறது. ஒரு வாகனம் ஓட்ட வேண்டுமென்றால் அதை ஓட்டுவதற்கு உரிமம் எப்படி பெற வேண்டும், அந்த வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும், அந்த வாகனத்திற்கான காரியங்கள் என்ன, எல்லாவற்றுக்கும் சட்டம் இருக்கிறதை போல திருச்சபைக்கும் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக ஒரு சபை என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சபை ஒரு பேராயத்தின் கீழ் இருக்க வேண்டும். ஒரு சபை எதன் கீழ் இருக்க வேண்டும்? ஒரு பேராயத்தின் கீழ் இருக்க வேண்டும். If a church want to be called as a church, it must be under a diocese. ஒரு பேராயத்தின் கீழ் இருந்தால்தான் அது சபை என்று அழைக்கப்படும். அதை போல ஒரு போதகர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் அவர் ஒரு பேராயரால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். He has to be ordained by a bishop as a priest. ஒரு போதகனாக அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த நாளிலே நான் இருக்கிறதான செஃபி பேராயத்தின் சார்பாக அன்பு மகளை இந்த நாளிலே ஒரு போதகராக அபிஷேகம் பண்ணுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை கேட்கலாம், அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, இன்னொரு அபிஷேகம் தேவையா?
கர்த்தர் நமக்குள்ளே அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் எல்லா காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அன்பான கர்த்தருடைய ஜனமே, பல நேரங்களிலே பல பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், தகப்பன் போதகராயிருந்தால் பிள்ளைகள் தானாக ஏதாய் மாறிவிடுவார்கள். சொல்லுங்களேன், தகப்பன் போதகராயிருந்தால் பிள்ளைகள் எப்படி மாறிவிடுவார்கள்? போதகராய் மாறிவிடுவார்கள் என்று பல பேர் தப்பு கணக்கு போடுகிறார்கள். கலெக்டரின் பிள்ளைகள் கலெக்டர் ஆவதில்லை. கலெக்டரின் பிள்ளைகள் என்ன ஆவதில்லை? கலெக்டர் ஆவதில்லை. அதே நேரத்தில் கைவண்டி இழுக்கிறவனுடைய மகன் என்னதாய் மாறிவிடுகிறார்? ஆமாம், மாற முடியும். அவருக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்குமானால், தகுதி இருக்குமானால் அவர் மாற முடியும். அதை போல எல்லா போதகரின் பிள்ளைகளும் போதகர்கள் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் பலவீனமானபடியினாலே சரீரத்தில் சில காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. கீழே தரையில் நிற்க முடியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய ஜனமே, அதை போல ஒரு போதகனின் பிள்ளை எப்படி மாறுவதில்லை? போதகனாய் மாறுவதில்லை. நான் போதகருடைய குடும்பத்தில் அருமையான என்னுடைய தாத்தா ஒரு பாஸ்டர், எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். இப்போ என் பையனும் பாஸ்டராக இருக்கிறான். இது என்ன வம்ச வழி சந்ததி சந்ததியாய் வருகிற தொழில் அல்ல, அழைப்பு. என்ன இருக்கிறது? அழைப்பு இருக்கிறது. அருமையான பாஸ்டர் அந்தோனிராஜ் ஐயா அவர்கள் போதகராய் இருந்தபடியினாலே அருமையான மகள் பியூலா போதகராய் மாறவில்லை. கர்த்தர் அவளுக்கு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழைத்திருக்கிறார் என்று நம்புகிறவன் மட்டும் தலைக்கு மேலே கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இந்த ஊழியத்திற்கு ஏற்படுவதில்லை. உண்மையிலே நான் சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே நாம் வெறுத்த ஒரு காரியம் உண்டென்றால் அது சர்ச் பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. ஊழியத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அர்ப்பணித்து விட்டார்கள். பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் பேர் கொடுத்துட்டாரு. ஊழியத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் கொடுத்து ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணித்து விட்டார்கள். அப்படி அர்ப்பணித்ததோடு மாத்திரமல்ல, 7 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். 7 வயதாக இருக்கும் பொழுது அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணினதோடு தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்தார். 13 வயசில் கர்த்தர் கன்வென்ஷன் பிரசங்கியாரை மாற்றி விட்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி 51 ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்பொழுதுதான் 64 வயது இளைஞனாய் நான் இருக்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் ஆண்டவராகிய தேவன் 13 வயதிலே என்னை செய்தியாளராக, ஒரு ஊழியக்காரனாக, கன்வென்ஷன் மேடையில் கன்வென்ஷன் பிரசங்கியாராய் நிறுத்தின போதிலும் என் வாழ்க்கையில் வெறுத்த ஒரு ஊழியம் உண்டென்றால் அது சபை போதக ஊழியம். காரணம், எங்கள் தாத்தா பாஸ்டராக இருந்தார், எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தாங்க. அவங்களெல்லாம் பட்ட அனுபவத்தை பார்த்துட்டு, ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வாரேன், ஆனால் இந்த பாஸ்டராக மட்டும் இருக்க மாட்டேன், கையெடுத்து கும்பிட்றேன் சாமி அப்படின்னேன். அல்லேலூயா. கையெடுத்து என்ன செய்கிறேன்? கும்பிட்றேன் சாமி. நீர் எங்கே என்ன அனுப்புகிறீரோ அங்கெல்லாம் போகிறேன். வனாந்திரத்துக்கு அனுப்புனாலும் வனாந்திரத்துக்கு போகிறேன். எந்த நாட்டுக்கு அனுப்புகிறீரோ அந்த நாட்டுக்கு போகிறேன். ஆனால் யாராக மட்டும் இருக்க மாட்டேன். சர்ச்சு பாஸ்டராக மட்டும் என்ன செய்ய மாட்டேன், இருக்கவே மாட்டேன்னு ஓடுனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா பாஸ்டரல் ஊழியம் என்பது அத்தனை கடினமான காரியம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் 40 வருஷம் ஒரே சபையில் பாஸ்டராக இருக்கிறேன். இது 41வது வருஷம். நானும் யாரையும் துரத்தலை, என்னையும் யாரும் துரத்தாமல் வச்சுருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையினுடைய மரணம் வரைக்கும் பொறுப்பு யார் கையில் இருக்கிறது என்றால்
பாஸ்டருடைய கையில் இருக்கிறது. அருமையான மகள் இதுவரைக்கும் நடத்தி வந்ததை விட இந்த நாளிலிருந்து கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துவார். கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கையில் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் பொறுப்பெடுக்கிற ஒருவர் உண்டென்றால் அது போதகர், சபை மேய்ப்பர் தான். சபை மேய்ப்பர் தான் என்ன செய்ய முடியும்? பொறுப்பெடுக்க முடியும். வேற யாரால என்ன செய்ய முடியாது? பொறுப்பெடுக்க முடியாது. எல்லாரும் வந்து போகிற வழிபோக்கர்களாக இருப்பார்களே தவிர யாரும் நமக்கு சொந்தமானவர்களாக இருப்பதில்லவே இல்லை. நம்முடைய சபை, நம்முடைய போதகர், நம்முடைய மேய்ப்பர், அவர்கள்தான் அங்கே ஊழியத்தை செய்ய முடியும். ஒருவேளை நினைக்கலாம், பெண்கள் ஊழியம் செய்யலாமா? வேதத்திலே அதற்கு உதாரணம் இருக்கிறது. கெங்கரையா சபையிலே அங்கே ஒரு ஊழியக்காரி தான் இருந்திருக்கிறாள். கெங்கரையா சபையில் யார் தான் இருந்திருக்கிறாங்க? ஒரு ஊழியக்காரி தான் இருந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கெங்கரையா சபை நாட்டினுடைய அந்த ஊழியக்காரியை, அந்த சபையின் ஊழியக்காரியை நான் என்ன செய்கிறேன்? வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆனபடினாலே கர்த்தருடைய ஊழியத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்குமானால், அழைப்பு இருக்குமானால் கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். எனவே அன்பு மகளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் அந்த ஊழியத்தை முதலாவதாக பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் கையிலே கொடுத்த மந்தை நம்முடைய கையில் இருக்கிறது. வேதத்திலே வேதமாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது. அப்போ ஊழியத்தில் முதலாவதாக பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர்கள்தான் பொறுப்பு. இரண்டாவது எழுதி இருக்கிறது, அவர்கள் துக்கப்படுகிறவர்கள். அவர்கள் என்ன செய்கிறவர்கள்? துக்கப்படுகிறவர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்ச் பாஸ்டராக இருந்தால் அவங்களுக்கு சில காம்ப்ளிமெண்ட்ரிஸ் கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட்ரின்னா தெரியுமா? காம்ப்ளிமெண்ட்ரின்னா இலவசங்கள். ஒரு பொருள் வாங்கினா வாங்குறாங்களா, கொடுக்குறாங்களா? 2 சேலை வாங்கினா 1 சேலை இலவசம். ஃப்ரிட்ஜு வாங்கினா தவா இலவசம். ஃப்ரிட்ஜ் வாங்கினா என்ன இலவசம்? ஒரு தவா இலவசம். அதே போல் ஒரு தவா வாங்கினா ஒரு எண்ணெய் பாட்டில் இலவசம். இப்படி இருக்குது இல்லையா? அதே போல் ஊழியத்தில் போதகராக மேய்ப்பராக வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு சில காம்ப்ளிமெண்ட்ரிஸ் கிடைக்கும். என்ன கிடைக்குன்னா, முதல்ல நல்ல ப்ரெஷர் ஏறும். முதல்ல நல்ல என்ன ஏறும்? நல்ல ப்ரெஷர் ஏறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா சில பேர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தானாலே நமக்கு என்ன வந்துடும்? ஆமாம், தன்னால் ஏறும். நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள், நல்ல அழகாக உட்காந்துருக்குறீங்க. சில இடத்துல போய் பார்த்தாச்சுன்னு சொன்னால் எனக்கு தன்னால் பிபி எல்லாம் ஏறும். ஏற்கனவே எனக்கு லோ பிபி தான், ஆனாலும் 100க்கும் 60க்கும் மேலே ஏறுறதே இல்லை. ஆனால் சில நேரம் அது 160 கூட என்ன செஞ்சிடும்? சில பேர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே என்ன செய்யும்? அந்த பிபி எல்லாம் ஏறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 90% போதகர்களுக்கு சுகர் இருக்கும். 90% போதகர்களுக்கு என்ன இருக்கும்? ஏன் சுகர் இருக்குன்னா உங்களுடைய அன்பு தான். எல்லாருடைய அன்பு. ஒரு வீட்டுக்கு போன உடனே காஃபி, அடுத்த வீட்டுக்கு போன உடனே டீ, அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போனவுடனே காலிமார்க் சோடா, அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போனவுடனே பவண்டா, இன்னொரு வீட்டுக்கு போனால் 7up. எந்த வீட்லேயும் குடிக்க மாட்டேன்னு என்ன செய்ய முடியாது? சொல்லியாச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பணக்கார வீட்டிலன்னா குடிப்பீங்க, எங்கள் வீட்டிலலாம் என்ன செய்வீங்களா? இப்படியே இந்த தொப்பையில் கண்ட குப்பையெல்லாம் போட்டு எங்களை சக்கரவர்த்திகளாய் மாற்றினவர்கள் பரிசுத்தவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். இதெல்லாம் என்னதான் கிடைக்கும்? இதெல்லாம் என்னதான் கிடைக்கும்? காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். அது மாத்திரமல்ல,
உலகத்தில் வேறு யாருக்கும் வைக்காத பட்டத்தை எல்லாம் எங்களுக்கு தான் வைப்பாங்க. ஏன்னா நாங்கள் வாயில்லாத பிள்ளைகள். நாங்கள் என்ன இல்லாத பிள்ளைகள்? வாயில்லாத பிள்ளைகள். என்ன வேணாலும் பேசுவாங்க. நாங்கள் என்ன பேசிடக்கூடாது? நீங்கள் பேசுவதை போல் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிவிடக்கூடாது. சில சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ராத்திரி எழும்பி உட்கார்ந்து சில ஆட்கள் முகத்திலே தோன்றுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு பிரசங்கம் பண்ணலான்னு எடுத்தால் ஆவியானவர் பெடரில் போடுவார். டேய், நான் சொல்கிறது பேசு. நீ ஆவியானவரா நான் ஆவியானவரா? நீ ஆவியானவரா நான் ஆவியானவரா? அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா கோதுமையோடு சேர்ந்து தான் என்ன வளரும்? ஆமாம், களைகளும் வளரும். நீ களையை பிடுங்குறேன்னு நினச்சி எதை பிடிங்கிறப்படாது. நீ பெரிய பிடுங்குற ஆள்னு எனக்கு தெரியும். அதனால் நீ இதெல்லாம் ஒன்று என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு அல்லேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக அல்லேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். சில நேரம் சொல்லுவாங்க, அக்கா பியூலா அக்கா ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணாங்க. இனி பாஸ்டர்னு சொல்லுவீங்க, பாஸ்டர் பியூலா ரொம்ப சூப்பராக என்ன செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. சில வாரம் சொல்லுவீங்க, என்ன பிரசங்கம், என்ன பிரசங்கம், இப்படி ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்குறதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் காதில் விழும். ஆனால் நாங்கள் எப்படி இருப்போம்னா, என் தாசனை போல் அந்தணன் யார், என் தாசனை போல் செவிடன் யார். ஹல்லேலூயா. காந்தியடிகளுடைய வீட்டில் 3 பொம்மை இருந்துச்சான். அந்த 3 பொம்மையில் ஒரு பொம்மை என்ன பண்ணிச்சான், 2 கண்ணை கையை வச்சு என்ன மூடிக்கிடுச்சு, கண்ணை மூடிடுச்சு. 2 கையை வச்சு அதுதான் நாங்கள். காந்தியடிகள் மேடையில் வச்ச பொம்மை 3 பொம்மை இருக்குது பார்த்தியெல்லாம், கரெக்டாக 3 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு அல்லேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எங்களால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது. பேசணும்னு தோணும், கேட்கணும்னு தோணும், பார்க்கணும்னு தோணும். பார்த்தாலும் என்ன செய்யாதது மாதிரி இருக்க வேண்டும். இங்கே திருவிருந்து எடுத்துகிட்டு அங்கே போய் தம் அடிப்பான். அவனை பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்கணும்? சில கன்றாவியெல்லாம் அப்படி நடக்கும். இங்கே திருவிருந்து எடுத்துகிட்டு அங்கே போய் டாஸ்மாக் கடையில் லைனில் நிற்பான். நம்ம கண்ணில் தான் படுவான். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், ஃபோன் பண்ணேன், பிரதர் எங்கே இருக்கிறீங்க? ஐயா நான் இப்போ தாளமுத்து நகரில் நிற்கிறேன்னாரு. கரெக்டாக பாலத்துக்கு அடியில் நிற்கிறாரு. நான் பாலத்துக்கு அடியில் காரில் வரேன். என்கிட்ட சொல்கிறாரு எங்கே நிற்கிறேன்னு. ஆனாலும் கண் என்ன செய்யாதது போல, காணாதது போல. என் தாசனை போல அந்தணன் யார், என் தாசனை போல செவிடன் யார், என் தாசனை போல ஊமையன் யார். நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் கேட்க முடியாது. எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். ஏன் இந்த ஊழியத்தை வெறுத்தேன் என்றால் அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். இதெல்லாம் என்னதாக கிடைக்கும், காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும், இலவசமாக கிடைக்கும். வீட்டுக்கு விசிட்டிங் போயாச்சுன்னு சொன்னால் சொல்லுவாங்க, ஓயாமல் அந்த வீட்டுக்கு பாஸ்டர் போகிறாரு, ஓயாமல் அந்த வீட்டுக்கு பாஸ்டர் என்ன செய்கிறாரு, போகிறாரு, என்னதோ தெரியலை அப்படின்னுவாங்க. சரி போகலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு இப்போ பண கொழுப்பு நிறைய வந்துட்டு அதனால் என்ன செய்ய மாட்டேங்காரு, போக மாட்டேங்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற இலவச பேச்சுக்கள். இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு என்ன செய்வோம், ஆமாம் அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது. ஆமாம், என் பிள்ளைய டாக்டருக்கு அனுப்பின உடனே எங்கள் சபை மக்கள் கொஞ்சம் பேர் பேசுனாங்க, பாஸ்டர் நாம் கொடுக்குற காசில் பிள்ளை எங்கே அனுப்பியிருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு அனுப்பி டாக்டராக்கி அவர் நிறையா சம்பாதிச்சு கொடுப்பா, இனி அவரை கையில் என்ன செய்யவே முடியாது. இப்படியெல்லாம் நிறைய பேச்சு பேசுவாங்க. நாங்கள் கொஞ்சம் குண்டாயிட்டோன்னு சொன்னால் சொல்லுவாங்க, எந்த கடை அரிசியோ தெரியல, கொஞ்சம் மெலிஞ்சிட்டா பாரு வேஷம் போடுறாங்க. நல்ல சட்டை போட்டாச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம ஆட்களை கையில் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. கிழிஞ்ச சட்டை போட்டாச்சுன்னா பாரு என்ன வேஷம் போடுறான். இதெல்லாம் இலவசங்கள். இதெல்லாம் என்னது, இலவசமாய் கிடைக்கிறதான நல்ல காரியங்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த மகிமையான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென்,
ஹல்லேலூயா. உற்சாகம் ஹல்லேலூயா சொல்லலாமா? இவ்விதமாக ஊழியம், மேய்ப்பனின் ஊழியம் என்பது அது சாதாரண காரியம் அல்லவே அல்ல. சாதாரண காரியம் அல்லவே அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான நேரத்தில் இன்னொரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேய்ப்பனானவன் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அங்கே எபிரேயர் 13:17 வாசித்தோம், விழித்திருக்கிறவர்கள், ஆத்துமாக்களுக்காய் என்ன செய்கிறவர்கள்? விழித்திருக்கிறவர்கள், ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்கிறவர்கள். உங்களை பார்த்துட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருந்தாலும் சரி, வந்த உடனே எங்கள் கண்கள் யாரை தேடும் என்றால் உங்களை தேடும். உங்களை என்ன செய்யும்? தேடும். இந்த இடத்துல இருந்து அந்த அக்காவை காணுமே, இந்த இடத்துல இருந்து அந்த அண்ணனை காணுமே, இந்த தம்பியை காணுமே, இந்த தங்கச்சியை காணுமே, எங்கள் கண்கள் தேடும். எத்தனை கூட்டம் வந்தாலும் எங்கள் கண்கள் உங்களை என்ன செய்யும்? தேடும். ஏன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா என்ன செய்திருக்கிறோம்? விழித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மேய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனான ஆடுகளுக்காய் என்ன செய்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான், உயிரை கொடுக்கிறான். அதுதான் மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நாம் வாசிக்கிறதான நேரத்தில் அதனுடைய 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவைகளுக்கு என்ன செய்கிறது? பின் செல்கிறது. அடுத்ததாக இருக்கிறதான காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முன் செல்கிறவர்கள் நாங்கள் என்ன செல்கிறவர்கள்? முன் செல்கிறவர்கள், முன்மாதிரியாய் இருக்கிறவர்கள். நாங்கள் எப்படி இருக்கிறவர்கள்? முன்மாதிரியாய். எங்களை பார்த்து தான் அநேகர் என்ன செய்வார்கள்? திருந்துவார்கள். பாஸ்டர் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு சில நல்ல சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிட்டு இருப்பார்? கேட்டிருக்கிறீங்களா யாராவது? பாஸ்டர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிட்டு இருப்பார்? சிரிச்சிட்டே இருப்பார். பாஸ்டர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிட்டே இருப்பார்? சிரிச்சிட்டே இருப்பார். ஏஎம்என் டிவியில் நேர்முக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்டர்வியூ எல்லாம் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பதற்கான நேரம். அப்போ ஒருத்தங்க இப்படி கேள்வி கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்போது சிரிச்சிட்டே இருக்கிறீங்களா? சிரிச்சிட்டே இருக்கிறீங்களே, இது நீங்கள் நடிக்கிறீங்களா? இது உண்மையிலேயே சிரிக்கிறீங்களான்னு ஒருத்தங்க கேட்டாங்க டிவியில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், எனக்கு நடிக்க தெரியாது, உண்மையில் எப்போது சிரிக்கிற கிருபையை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா அப்படி என்னை வளர்த்துருக்குறாங்க. இன்னல் வருங்கால் நகுக, இன்னல் வருங்கால் நகுக. கர்த்தருடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது, உங்களை தின்பப்படுத்தி பலவித நிந்தையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? களிகூர்ந்து மகிழுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பம் வர்ற நேரத்தில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அதனால் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் கோபமே படமாட்டார். எனக்கு கோபமே வராது, ஆனால் வந்தால் நிற்காது, அதுதான் பிரச்சனை. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல தாத்தா இருந்தார். கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்ந்துட்டார். அந்த தாத்தாவுக்கு பேர் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் தாத்தா தான் எங்கள் அப்பாவுடைய அப்பா. அவர் சிலம்பு வஸ்தாரி, அடிமுறை, பிடிமுறை, குஸ்தி, பஸ்தி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவர். பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான சில மந்திரம் இருக்கிறது. என்ன மந்திரம்னா, முதல் மந்திரம் என்னென்னா, யார்கிட்டையும் அடி வாங்கிட்டு வந்தேன்னு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எவனே அதை அடிச்சுட்டு வந்தேன்னு வா, நான் என்ன செஞ்சுக்கிறேன்? நல்ல தாத்தா. யார்கிட்ட என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு வரக்கூடாது, அடி வாங்கிட்டு வந்தேன்னு வரக்கூடாது. யாருனாலும் என்ன செஞ்சுட்டு வா, அடிச்சுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். 2வது பிரமாணம், வம்பு சண்டைக்கு யார்கிட்ட என்ன செய்யாத. ஆனால் எவனாவது வம்பு சண்டைக்கு வந்தான்னு அவனை என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. நல்ல தாத்தா. வம்பு சண்டைக்கு என்ன செய்யாத, போகாத. வந்த சண்டை என்ன செய்யாத, விட்டுறாத. நல்ல தாத்தா. 3வது, ஒரு பையனை, ஒரு மனுஷனை
இந்தந்த இடத்துல கையை வச்சோ காலை வச்சோ அடிச்சேன்னா அவன் அதோட சரி, எழும்பவே மாட்டான். அவன் என்ன செய்யவே மாட்டான், எழும்பவே மாட்டான். ஒரு 7 இடம் சொல்லி கொடுத்துருக்கிறார். யாருக்காவது டெஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரை வாங்க, ஒன்று கொடுக்க. ஒரு அரையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தாத்தா 7 இடத்த சொல்லி இந்த இடத்துல கையை வச்சோ காலை வச்சோ கொடுத்தியன்னா போதும், என்ன செஞ்சிடும், ரொம்ப அமைதா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனால் என்ன செய்யவே முடியாது. அவனை எழுப்புன்னா திரும்ப நான் தட்டினா தான் அவன் எழும்புவான், அல்லது அவன் எழும்பவே முடியாது, எத்தனை வைத்தியம் பார்த்தாலும். அப்படி நல்ல தாத்தா சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த இஸ்ரேல் தாத்தா உள்ளே இருப்பார். இந்த இஸ்ரேல் தாத்தா என்னங்கே இருப்பார், உள்ளே இருப்பார். பாம்புக்கு ஒரு பேரும் பெயர்ச்சாங்க. என்ன பேர், என்ன பாம்பு அது, நல்ல பாம்பா? அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, நல்ல பாம்பு. எது வரைக்கும் நல்ல பாம்புன்னா அதை தொடாமல் இருக்கிற வரைக்கும், தொட்டான் செத்தான். அதே மாதிரி தான் சில பேர் தொடாமல் இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. எனக்குள்ள இந்த இஸ்ரேல் தாத்தா உள்ளே படுத்திருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு தாத்தாவோ பாட்டியோ மாமாவோ அப்பாவோ அம்மாவோ என்ன செஞ்சுருப்பாங்க. ஆமாம், உள்ளுக்குள்ளே யாராவது படுத்து கிடக்காங்களோ கொஞ்சம் தடவி பாருங்களேன், யாராவது கிடக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இஸ்ரேல் தாத்தா செத்து போய். இப்போ அப்படியெல்லாம் செய்கிறதில்ல. காலேஜில் படிக்கிறேன், ரொம்ப நல்ல பையன். காலேஜில் எனக்கு பேரே என்ன பையன், ரொம்ப நல்ல பையன், நல்லா ஜோம் பண்ணுறவன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆசிரியர் வரலன்னா நான் தான் பிரசங்கியார், யாராவது வந்தால் மொழிபெயர்ப்பாளர் நான் தான். அவ்வளோ நல்ல பையன். பார்த்திங்கன்னா ஒரு நாள் டைனிங் ஹாலில் இஸ்ரேல் தாத்தா திடீர்னு வந்துட்டார். எப்படி வந்தாருன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு கடைசியில் நின்றுட்டுருக்கிறேன், ப்ரேயர் நடக்குது. அப்போது சர்வ் பண்ணவே சீனியர் ஸ்டூடெண்ட். அப்போ கேட்குறார், எனிபடி வாண்ட் செகண்ட் டைம் பீஃப், யூ கேன் கம் அண்ட் கலெக்ட். யாருக்கா 2வது தடவை பீஃப் வேணால் வாங்கிக்காங்கன்னு கேட்டார். நான் ஏன் தட்டை பார்த்தேன், எனக்கு முதல் தடவை என்ன செய்யலை, வைக்கலை. ஏன்னா அவர் வச்ச தட்டுக்கு அவருடைய பாத்திரத்துக்கு பின்னால் என் தட்டு இருந்ததுனால எனக்கு வைக்காமல் விட்டுட்டார், தெரியாமல் விட்டார். நான் கேட்டேன், அண்ணே எனக்கு முதல் தடவை வைக்கலை அப்படின்னு சொன்னேன். அவர் அப்போ என்ன செஞ்சுருக்கணும், ஒன்று உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கணும், அல்லது என்ன செஞ்சுருக்கணும், தரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவர் சொன்னார், ஃபஸ்ட் இயர்லேயே உனக்கு இவ்வளோ கொழுப்பான்னு கேட்டார். ஃபஸ்ட் இயர்லேயே உனக்கு இவ்வளவு கொழுப்பான்னு கேட்டார். நான் சொன்னேன், அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தட்டில் வைக்கலை, இதைத்தானே கேட்டேன், இதுக்கு போய் கொழுப்பெல்லாம் பேசுகிறீங்களே என்ன, உனக்கு ரொம்ப கொழுப்புடான்னு கையில் இருக்கிற எதை வாங்கினார், கரண்டியை வாங்கினார். தாத்தா வெளியே வந்துட்டார். தட்டு எடுத்து வாங்கி ஒன்று மூஞ்சிக்கு நேரம் அப்புனேன். அவ்வளவுதான், கலகலான்னு சிவப்பாக ஏதோ வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு பார்த்திங்கன்னா எல்லாம் பையங்க எல்லாரும் 127 மாணவர்கள் எல்லாம் அட்டென்ஷனில் எழும்பி நின்றுட்டான். ஸ்டீஃபனா அடிச்சிட்டானா, இப்படியா? நேரம் அதுக்குள்ளே 2 தூதர்கள் ஓடி போய் பிரின்ஸ்பால்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கு 2 தூதர்கள் ரெடியாக இருப்பாங்க எப்போவுமே நம்மளை மாட்டி விடுறதுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம வீட்டிலே 2 தூதர்கள் இருப்பாங்க நம்மளை மாட்டி விடுறதுக்குன்னே, நம்மளை போட்டு கொடுக்குறதுக்குன்னே 2 தூதர்கள் எங்கே இருப்பாங்க. நேர 2 பேர் ஓடிட்டான் பிரின்ஸ்பல் ரூமுக்கு. சார் தெரியுமா கதை, ஸ்டீஃபன் வந்த சீனியர் ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிட்டான், மத்தையாவை ஒரே மொத்திட்டான். அவன் பேர் மத்தையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்துனதுனால இன்றைக்கு வரைக்கும் அவன் பேர் மறக்கலை. அவன் போய் சொல்லிட்டாங்க. பிரின்ஸ்பல் சொல்கிறார், who has done that? Mr. Stephen. No, never. He will never do like this. அவன் செய்யவே மாட்டாயா, அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, சாந்த சொருபி. அவனை போய் சொல்கிறிய, வேற யாராவது பண்ணியிருப்பாங்க. இல்லை சார், அவன்தான். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் பற்றி எரியும். மோசேக்கு திடீர்னு கோபம் வந்துச்சு. அதனால் மலையை பார்த்து பேசுன்னும் போது இவனால் அடிக்க முடியாதுன்னு எதை அடிச்சு விட்டார். ஆமாம், சில நேரம் நாங்கள் அப்படித்தான். தோத்துறோம் என்ன பியூலா, அல்லேலூயா. சில நேரம் அப்படி தான் வரும். கோபம் பற்றி எரியும் போது மிஞ்சும் கோபத்தை என்ன செய்கிறீர், அடக்குகிறீர். மிஞ்சும் கோபத்தை என்ன செய்கிறீர், அடக்குகிறீர். நல்ல மேய்ப்பன். நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டி இருக்கிறபடினால எல்லா சுபாவங்கள் உங்களை போல தான் எங்களுக்கும் என்ன இருக்கும், கோபம் வரும்,
எரிச்சல் வரும், வைராக்கியம் வரும், கசப்பு வரும். அப்படி எல்லாம் வந்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் ஏன் அடக்கி கொள்கிறோம், அவைகளை ஏன் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது மேய்ப்பன் முன்மாதிரியாக இருக்கிறான். மேய்ப்பன் எப்படி இருக்கிறார்கள்? முன்மாதிரியாக இருக்கிறார். மேய்ப்பன் எப்படி இருக்கிறாங்க? முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இவ்விதமாய் இருக்கும்படி கர்த்தர் அருமையான மகளை அழைத்திருக்கிறார். மகளை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே அபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த அபிஷேகத்தின் மேன்மை என்ன என்று சொல்லி 1-2 காரியங்களை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அருமையான மகளை எண்ணெயினால் நாம் என்ன செய்ய போகிறோம்? அபிஷேகம் பண்ண போகிறோம். அபிஷேக தைலம். அங்கே நாம் பார்க்கிறோம், ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இந்த ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அழைக்கப்பட்டவர்களை அபிஷேகிக்கிறோம். இந்த அபிஷேகத்தின் மேன்மை என்ன என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை ரத்தின சுருக்கமாய் சொல்லி நான் அபிஷேக ஆராதனைக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். இந்த அபிஷேகத்தின் மேன்மை என்ன? நம்பர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்போ முதலாவதாக இன்றைக்கு அருமையான மகள் மேல் அபிஷேக தைலம் வார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவர் மேல் வந்து அமர்ந்திருப்பார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் வந்து அமர்ந்திருப்பார். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமர்ந்திருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமர்ந்திருக்கிறபடினாலே என்ன நடக்கிறது பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:23. ஆறுதல் அடைந்து சொஸ்தம் அடைவான். இப்பொழுது அருமையான மகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறபடினாலே அருமையான மகள் ஆறுதலின் மகளாய் அநேகரை சொஸ்தப்படுத்துகிறவளாய் மாறுவாள். கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை பேர் நான் சொன்னது புரிந்தது? இந்த அபிஷேக தைலம் மேலே இறங்கும் பொழுது அவர்கள் அநேகருக்கு ஆறுதலாகவும் அநேகரை சொஸ்தப்படுத்துகிறவர்களாக என்ன செய்வார்கள்? மாறுவார்கள். அதுக்கு தான் அபிஷேகம். தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்த நேரத்தில் கர்த்தர் அவளை அங்கே ஆறுதல் படுத்துகிறவர்களாகவும் சொஸ்தப்படுத்துகிறவர்களாக என்ன செய்தார்? மாறினாள். 2வதாக இந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கிறதான நேரத்தில் அங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அபிஷேக தைலம் இறங்கி வரும் பொழுது அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் ஆறுதல் உண்டாகும், சொஸ்தம் உண்டாகும். 3வது அதைரியமானவர்களை தைரியப்படுத்துவார்கள். அதைரியமானவர்களை என்ன படுத்துவார்கள்? தைரியப்படுத்துவார்கள். அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நெட்டையன் வந்து நிற்கிறான். அவன் 6 முழமும் 1 ஜானும் என்று எழுதியிருக்கிறது. ஏறத்தாழ 10 அடி உயரமுடைய ஒரு ராட்சசன் இருக்கிறான். அவனுடைய தலை முதல் கால் வரை ஆயுதங்களால் நிரம்பி இருக்கிறான். அவன் கையிலே பட்டயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, கேடயம் இருக்கிறது. அவனை பார்க்கும் பொழுது சவுல் முதல் இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரும் பயந்து ஓடி போகிறார்கள். ஆனால் அப்படி பயப்படுகிறவர்களின் மத்தியிலே தேவனுடைய ஆவியை பெற்ற தாவீது நின்று கொண்டு சொல்லுகிறார், நான் போய் அந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ளுவேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக அதைரியப்படுத்துகிற, உங்களை அதைரியப்படுத்தத்தக்கதாக சவால் விடுகிறதான எந்த சூழ்நிலைமை வந்தாலும் அருமையான மகள் மேல் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே திடப்படுத்தும்படி கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசிகள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
அப்போ இந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிற நேரத்தில் ஆறுதல் உண்டாகும், சொஸ்தம் உண்டாகும். திடனற்றவர்களை என்ன செய்வார்கள்? தேற்றுகிறவர்களாயிருப்பார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறதான நேரத்தில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் பொழுது 10 மடங்கு வல்லமையை கர்த்தர் பரத்திலிருந்து கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அருமையான மகள் மேல் இந்த நாள் முதல் 10 மடங்கு வல்லமையை கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. 10 மடங்கு அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அதனுடையதான 2ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அடுத்ததாக 4வது எத்தனை சொல்லியிருக்க? முதல்ல என்னது? முதல்ல இல்லை முதல்ல இருந்து சொல்லுங்க. ஆறுதலும் சொஸ்தமும் உண்டாகும். ஆறுதலும் சொஸ்தமும் உண்டாகும் ஆவியானவர் இறங்கும் போது. 3வது அதைரியமானவர்கள் என்னப்படுத்துவார்கள்? தைரியப்படுத்துவார். 4வது 10 மடங்கு பலனை அடைவார்கள். 5வது பார்க்கும் பொழுது தலைவனின் அபிஷேகம். என்ன அபிஷேகம்? தலைவனின் அபிஷேகம். 400 பேர் கூடிக்கொண்டார்கள். கூடிக்கொண்டவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் 400 பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது தாவீது அவர்களுக்கு என்ன ஆயிட்டாரு? தலைவனாக மாறிட்டாரு. என்னைக்கும் ஒடுக்கப்பட்டவர்களாக, என்னைக்கும் முறுமுறுக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பதில்லை. ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவர்கள் பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்கள். 2 சாமுவேல் அதனுடைய 23ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான நேரத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. தலைவனாக இருக்கும் பொழுது முதல்ல ஒடுக்கப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க இவங்க எல்லாம் சேரலாம். ஆனால் இந்த தலைவனோட சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் அவர்கள் பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்கள். அன்பு தேவ ஜனமே, அப்போ நீங்கள் எப்போதும் கடன்பட்டவர்களாக, எப்போதும் முறுமுறுக்கிறவர்களாக, எப்போதும் வியாதிப்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எப்படி மாறிவிடுவீர்கள்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் பராக்கிரமசாலிகளாவீர்கள். யாராய் மாறிவிடுவீர்கள்? தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன. 400 பேர் இருந்தாங்க, ஆனால் இங்கே 38 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் 38 பேர் எப்படி இருக்கிறாங்க? பராக்கிரமசாலி. ஒருவன் குளிர்காலத்தில் சிங்க கெபிக்கு உள்ளே போய் படுத்திருந்ததான பாலசிங்கத்தை கொண்டு போட்டானாம். பாலசிங்கத்தை என்ன செய்தானா? கொண்டு போட்டான். நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் வரிசையாக ஒவ்வொருத்தரை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்கோ. அவ்விதமாய் கர்த்தருடைய அபிஷேகம் அருமையான மகள் மேல் இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறபடினாலே தலைவனாய் கர்த்தர் மாற்றுவார். தலைவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைவனாய் மாற்றும்படி தேவன் தம்முடைய ஆவியானவரை அந்த மகள் மேல் என்ன செய்ய பண்ணுகிறார்? அமர்ந்திருக்க பண்ணுகிறார். 2வது அபிஷேகத்தினால் வருகிற 2வது ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? லேவியராகும் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், லேவியராகும் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடையதான 30ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலும் இருந்து இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும்
தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. முதல்ல அபிஷேக தைலத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கியிருப்பார். ஆவியானவர் தங்கியிருந்தார், என்ன நடக்கும்? 5 காரியங்களை சொன்னேன். 2வது, அபிஷேகம் வரும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் என்ன ஆக்கப்படுகிறார்கள்? பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அருமையான மகள் இதுவரை பரிசுத்தமாக்கப்பட்டது போக இந்த நாளிலே இந்த அபிஷேக தைலமானது அவர்களை பரிசுத்தமாக்கும். அவர்கள் என்ன ஆக்கும்? பரிசுத்தமாக்கும். அந்த வஸ்திரங்களை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்தோம். என்னென்ன வஸ்திரங்கள் இருக்கிறது என்று சொல்லி, நேரம் இல்லாதபடினாலே நான் அதெல்லாம் விளக்க இப்போ நேரம் இல்லை. அப்போ 2வது, இந்த ஆவியானவர் இறங்கி இருக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் என்ன படுத்தப்படுகிறார்கள்? பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். அங்கே நான் வாசிக்கும் பொழுது அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டை, ஏபோத்து, கீழங்கி, மார்பதக்கம், விசித்திரமான கச்சை, தலையிலே பாகை என்று சொல்லி 7 வஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 7 வஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவை அனைத்திற்கும் 7 விதமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அவைகளை சொல்ல நான் இப்பொழுது விரும்பவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை கர்த்தருடைய ஆவியானவர் அனுமதிப்பாரானால், உங்களுடைய பாஸ்டர் அனுமதிப்பார்களானால் இன்னொரு முறை வந்து நான் சொல்லுகிறேன். சரியா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 7க்கும் அர்த்தம் சொல்ல இப்போ நேரம் பத்தலை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். அதில் ஏபோத்து என்று ஒன்று இருக்கிறது. அந்த வஸ்திரத்தில் என்ன இருக்கிறது? ஏபோத்து என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஏபோத்தினுடைய மகிமை என்னவென்றால் 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, அந்த ஏபோத்தில் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஏபோத்தில் எத்தனை கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும்? 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கற்களும் என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரருடைய 12 கோத்திரத்தின் நாமங்கள். அதை போல அருமையான மகளுடைய வஸ்திரத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கி இருக்கும் பொழுது அந்த மகள் உங்களை சுமக்கிறவளாக, உங்கள் அனைவருடைய பெயரும் அவருடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே எழுதியிருக்கிற ஞாபகம் மூட்டும்படியாக, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன மூட்டும்படியாய்? ஞாபகம் மூட்டும்படியாய். சில நேரம் ராத்திரி 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விடுவார். எழுப்பிவிட்டு சில முகங்களை காண்பிப்பார். இவர்களுக்காய் ஜெபி என்று சொல்லுவார். சில நேரத்தில் என் முகத்தை சில விசுவாசிகளை காண்பித்து ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் அப்படின்னா ஏபோத்தை தரித்திருக்கிறோம். அந்த அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகிக்கப்பட்ட வஸ்திரம் அது. இந்த ஏபோத்து முதலாவது ஜனங்களை மார்பிலே சுமக்கிறதான ஒரு தாயை போல மார்பிலே சுமக்கிற அனுபவம், மார்பிலே சுமக்கிற அனுபவம். 2வது, இந்த ஏபோத்து என்னவென்றால் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நின்று என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், 51 வருஷம் நான் ஊழியத்தில் இருந்தாலும் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நடுக்கம் இருக்கிறதோ அந்த நடுக்கம் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நடுக்கம் இருக்கிறபடினால தான் கர்த்தர் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அனுபவம் பேசாது, அபிஷேகம் பேசும். அனுபவம் பேசினால் அது அநேகரை அணைத்து போடும். அபிஷேகம் பேசினால் அநேகரை அனல் மூட்டி எழுப்பிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அனுபவம் இருக்குது, நான் பேசுவேன்னு நினைக்கிறது இல்லை. இந்த ஏபோத்தை தரித்து கொண்டு நேற்றைக்கு ராத்திரி கூட 12 மணி வரை உட்கார்ந்துருந்தேன். ஆண்டவரே, காலையில் என்ன பேசுவது? ஆண்டவரே, காலையில் என்ன பேசுவது? சொல்லித்தாங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நிறைய பைபிள் வச்சுருக்கிறேன், நிறைய டிக்ஷனரிஸ் வச்சுருக்கிறேன். இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கமாண்ட்ரிஸ் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் 8 சொரக்கா கறிக்கு உதவாது. அதை போல இவைகள் எல்லாம் பிரசங்கத்துக்கு என்ன செய்யாது? உதவாது. நாங்கள் தரித்திருக்கிற ஏபோத்து, இந்த ஏபோத்து கர்த்தரிடத்தில் அந்த வார்த்தையை வாங்கி உங்களுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யும்? கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. சரி, 3வதாக இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துக்கு ஏதுவாயிருக்கும். அடுத்ததாக ஆசாரிய அபிஷேகம், ஆசாரிய ஊழிய அபிஷேகம். முதலாவது நாம் பார்த்தோம், ஆவியானவர் வந்து தங்கி இருப்பார். இரண்டாவது பார்த்தோம், என்ன படுத்தப்படும்? பரிசுத்தப்படுத்தப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். வஸ்திரங்கள் நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது ஆசாரிய ஊழியம். மூணாவது என்ன ஊழியம்? ஆசாரிய ஊழியம். இந்த ஆசாரிய ஊழியம் என்ன என்று நாம் பார்க்கிறதான நேரத்தில் இந்த ஆசாரியன் முதலாவதாக ஜனங்களுடைய அக்கிரமங்களை சுமக்க வேண்டும். ஜனங்களுடைய அக்கிரமங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, ஆசாரியன் என்பவன் ஜனங்களுடைய அக்கிரமங்களை என்ன செய்வான்? சுமப்பான். இவன் சுமந்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியன், பிரதான ஆசாரியன் போவான். புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களாகிய நாங்கள் தினந்தோறும் கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் போகிறோம். எதற்கென்றால் ஒரு கையில் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்கான ரத்தம், இன்னொரு கையில் எங்கள் பாவ நிவர்த்திக்கான ரத்தம். இதை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ஆசாரியனாக கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என் ஜனங்களை தண்டித்து விடாதிரும், என் ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கவாறு அவர்களை என்ன செய்து விடாதிரும், தண்டித்து விடாதிரும் என்று சொல்லி கேட்பது ஆசாரிய ஊழியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜனங்களுடைய அக்கிரமங்களை சுமப்பது. ரெண்டாவது, அங்கே நாம் பார்க்கிறதான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் தூபம் ஏற்றுவது. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்வது? தூபம் ஏற்றுவது. அப்படின்னா எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், நான் உங்களை நினைக்கையில் நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்றாரு. உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அருமையான மகள் மேல் இறங்குகிறதான அந்த அபிஷேக தைலம், அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் தூபத்தை என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ஏறெடுத்து கொண்டே இருப்பார்கள். மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம், குத்து விளக்கு அணையக்கூடாது. குத்து விளக்கு என்ன செய்யக்கூடாது? ஆசாரியனுடைய ஊழியம் அக்கிரமத்தை சுமப்பது, ஆசாரியனுடைய ஊழியம் தூபத்தை ஏற்றுவது, துதிப்பது. மூன்றாவது ஆசாரியனுடைய ஊழியம் என்னது? குத்து விளக்கு ஏற்றுவது. ஆலயம் எப்பொழுதும் பிரகாசமாயிருக்க வேண்டும். ஆலயம் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? பிரகாசமாயிருக்க வேண்டும். நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் இருக்க வேண்டும். லிவிங் காட் அசம்பிளி அப்படின்னு சொன்னால் அது லிவிங் அசம்பிளியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த பொறுப்பை அபிஷேக தைலம் அருமையான மகள் மேல் வைக்கிறது. ஆசாரியராகிய எங்களுடைய கடமை அது. நிறைய சொல்ல முடியும். மூணு காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று அக்கிரமத்தை சுமப்பது, ரெண்டாவது தூபபீடம் துதி எடுப்பது, மூணாவது குத்து விளக்கு அணையக்கூடாது. குத்து விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. சரி, அடுத்ததாக நாலாவது அபிஷேக தைலம் என்ன செய்கிறது என்று நாம் பார்க்கிறதான நேரத்தில் அபிஷேக தைலமானது நுகங்களை முறிக்கும். ஏசாயா 11:28 படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன். அப்போ இன்றைக்கு கிடைக்கிற அபிஷேகம் என்ன பண்ணும் என்றால், ஆறுதலற்று இளைப்பாறுதலற்று இருக்கிற மக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படி கர்த்தர் மாற்றத்தை தருகிறவராயிருப்பார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகத்தினால் நுகம் என்ன செய்யப்படும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்கிற நுகம், வியாதி என்கிற நுகம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலை என்கிற நுகம், என்னென்ன நுகமெல்லாம் இருக்கிறதோ அன்பு மகள் மேல் இருக்கிற அபிஷேகத்தினாலே அந்த நுகங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விடும்? எத்தனை செய்வனையானாலும் எத்தனை மந்திரவாதங்கள் ஆனாலும் அவைகள் எல்லாம் இங்கே வரும் பொழுது மகள் மேல் இருக்கிற அபிஷேகத்தினாலே அந்த நுகம் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். கடைசியாக, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியாக 1 யோவான் 2 அதிகாரம்
27ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த நாளில் வைக்கிற அபிஷேகம் அருமையான மகளுக்கு வேதத்தின் கருகலான காரியங்களை கற்றுக் கொடுக்கும். வேதத்தின் கருகலான காரியங்களை என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். பைபிள் காலேஜில் என்னதான் டிகிரி வாங்கினாலும் வேதத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஊழியத்தில் எத்தனை வருடங்கள் அனுபவங்கள் ஆனாலும் வேதத்தின் ஆழங்களை என்ன செய்ய முடியாது? கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் சிரசின் மேல் இருக்கிற அபிஷேகம் கர்த்தருடைய வசனத்தின் ஆழங்களை கற்றுத்தருகிறதா இருக்கும். ஆழங்களை என்ன செய்கிறதா இருக்கும்? கற்றுத்தருகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் நிறைய படிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். செக்குலராகவும் படிக்க கிருபை தந்தார். அதை போல தியாலஜியிலும் படிக்க கிருபை தந்தார். என்ன படிப்பு படித்திருந்தாலும் ஒன்றும் அது அபிஷேகத்திற்கு முன்பதாய் நிற்காது. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த வேதத்தின் சத்தியங்களை கற்றுத்தருகிறதா இருக்கும். ஆமென். அபிஷேகத்தினால் கிடைக்கிற 5 காரியங்களை சொன்னேன். முதலாவது, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து என்ன செய்திருப்பார்? தங்கி இருப்பார். 2ஆவதாக பரிசுத்தப்படுத்தி வேறு பிரிப்பார். 3ஆவதாக பரிசுத்தப்படுத்துவார். 3ஆவது ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பிரித்தெடுப்பார். ஆசாரிய ஊழியம். 4ஆவதாக அபிஷேகத்தினால் நுகம் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். விடுதலை. 5ஆவதாக எல்லா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அவ்விதமாய் கர்த்தர் அன்பு மகளை ஆசீர்வதிக்கும்படி நமக்குள்ளும் அந்த அபிஷேகம் இறங்கி வரும்படி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா?